P4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ராம் சரண் நடிக்க சங்கர் இயக்க உங்களுக்கு சிறப்பாக வெளியாகிருக்கிற கேங் சேஞ்சர் இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சங்கர் படம். சங்கர் படம்னா சொல்லவே வேண்டாம், பிரம்மாண்டத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது. இதுலேயும் கொஞ்சம் கூட அதிலேயே சலிக்காமல் ஒவ்வொரு பாடலுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி பொருட்செலவு ஆச்சு அப்படின்னு தயாரிப்பு சொல்லுது. அந்த அளவுக்கு பாடல் காட்சியில் பிரம்மாண்டத்தை கொடுத்துருக்காரு. பிரம்மாண்டத்தின் மறுபேரே சங்கர் அப்படிங்கிறது தான் திரும்ப அவர் நிரூபிச்சுட்டு வர்றாரு. இந்த படத்தை சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, திருநாக்குரசி கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு, தமன் இசையமைச்சிருக்காரு, ஆர்ட் டைரக்டர் அவினாஷ் கொல்லான் பண்ணியிருக்காரு, ஸ்டண்ட் அன்பறிவு பண்ணியிருக்காரு, எடிட்டர் அந்தோனி ரூபன், ஷமீர் முகமது 2 பேரும் பண்ணியிருக்காங்க. ராம் சரண், கியாரா அத்வானி, அஞ்சலி, சமுத்திரக்கனி, எஸ்.ஏ. சூர்யா, சுனில், ஜெயராமன் இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படி பார்த்தீங்கன்னா, ராம் சரண் கதாநாயகை காதலிக்கிறாரு. கதாநாயகி நீ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டளைகிறாரு. ரொம்ப கோவக்காரனானவர் இவர். இந்த மாதிரி படிப்பில் கவனம் செலுத்தினா தான் கோவத்தை குறைப்பார் அப்படிங்கிறதுல ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதில் பெரிய ஒரு அரசியல் உள்ள ஒரு நுழையுது. எஸ்.ஏ. சூர்யா அரசியலில் மிகப்பெரிய வில்லனாக இருக்கார். ஸோ அவர் முதலமைச்சராகணும் அப்படிங்கிற கனவோடு வர்றாரு. இவர் ஆல்ரெடி ஐஏஎஸ் ஆகிட்டாரு. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு நடக்கிற ஒரு போராட்டம் தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ரொம்ப அழகாக இருக்குது. படத்துக்கு ராம் சரண் மிகப்பெரிய பலம். அதுக்கு ஈக்குவலாக எஸ்.ஜே. சூர்யா படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கார். இவரோட காட்சிகள், இவரோட டைலாக் டெலிவரியெல்லாம் தேட்டரில் நிறைய இடத்துல கைத்தட்டல் வைக்கிறது நம்ம கண்கூட பார்க்க முடியுது. ஒரு இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ராம் சரணை முதலமைச்சர் ஆக்கிறவங்க இவர் எதிர்ப்பு தெரிவித்து அந்த இடத்துல நாங்கள் கட்சியில் இருப்போம், வட்டம், ஒன்றியம், மாவட்டம், எம்எல்ஏன்னு படிப்படியாக வளர்ந்து மந்திரி அளவுக்கு இருப்போம். இவர் நேர ஹெலிகாப்டர்ல இறங்கிட்டு பதவியேட்டால் நாங்கள் அப்படி லாலி சப்பிட்டு போவோம் அப்படிங்கிற காட்சியெல்லாம் தேட்டரில் ரொம்ப கைத்தட்டல் அரங்கலாச்சு. இது மாதிரி பல இடத்துல ஸ்கோர் பண்ணுறாரு எஸ்.ஏ. சூர்யா. ராம் சரண் சும்மாவே சொல்ல வேணாம், அவர் தெலுங்கில் மிகப்பெரிய ஹீரோ. ஒரு உச்ச நட்சத்திரத்துக்கு உண்டான எல்லா விஷயம் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு காட்சியும் இவர் வர்றல ஒரு ஓப்பனிங் சீனில் வர்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க. சண்டை காட்சியாக இருக்கட்டும், டான்ஸ் காட்சியாக இருக்கட்டும், பாடல் காட்சியாக இருக்கட்டும், படத்தில் ரொம்ப அழகாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய வெற்றி படம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி சினிமாவில் உச்ச நட்சத்திரமும் சரி, உச்ச இயக்குனரும் எந்த படம் எடுத்தாலும் அதுக்கு எதிர்வினையாக நிறைய பேர் ஒரு வன்மத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி யார் எப்படி சொன்னாலும் மக்கள் தான் இந்த படத்தோட வெற்றியை தீர்மானிக்கிறது. ஏன்னா இந்த படத்தில் உழைப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பறிவு அவரோட வேலைப்பாடு பார்த்திங்கன்னா அவர் இன்னொரு ஹீரோ மாதிரி இருக்கார். ஆர்ட் டைரக்டர் பார்த்திங்கன்னா அவரோட வேலைப்பாடு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கவனிக்க வைக்கிறார். என்னடா பிரம்மாண்டம் சங்கர் படம் பிரம்மாண்டம் இருக்கும், இருந்தாலும் இந்த படத்தில் ஒவ்வொரு பாடல் காட்சியும் அவங்க எடுத்துக்கிட்ட விதங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கூடுதலான ஆர்ட் டைரக்டருமே அவரோட ரொம்ப அர்ப்பணிப்பாக பண்ணியிருக்காரு. அதே போல் கேமராமேன் திருநாக்குரசு அவரோட உழைப்பு ரொம்ப கடுமையாக இருக்குது. எடிட்டர் மிகப்பெரிய பலமாக இருக்குது. அதேமாதிரி எஸ்.ஏ. சூர்யாவாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயின் இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா முழு அர்ப்பணிப்பு, முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படம் அமைங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சங்கர் படம் அப்படின்னாவே நேர்மை, உண்மை, அந்த ஊழலுக்கு எதிரானது, உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னதை படத்தில் சில படங்கள் இந்தியன் மாதிரி, முதல்வன் மாதிரி, இந்தியன் 2ல் சொன்ன மாதிரி சொன்னதை இந்த படத்துலையும் சொல்லியிருக்காரு. சொன்னாலும் இதை வேறு கோணத்தில் சொல்லியிருக்காரு. அரசியல்வாதி நம்மளை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க, நமக்கு வெறும் 500 ரூபா கொடுத்துட்டு அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் ஒரு ஓட்டுக்கு 20,000 கேளுங்க அப்படிங்கிற காட்சியெல்லாம் உண்மையிலே நல்லா இருக்குது. அவங்க நமக்கு 20,000 கொடுத்தா கூட அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் வராது, அதுலேயும் இவ்வளோ லாபம் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் சொன்னதில் மக்களுக்கு ஒரு நல்ல மெசேஜாக பார்க்க முடியுது. அதுபோக இந்த படத்தில் ராம் சரண் 2 கேரக்டர் நடிச்சிருக்காரு. அப்பாவை ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அது ஒரு ஃப்ளாஷ்பேக்ஷன். இன்னொரு விஷயம், சங்கர் படத்தில் ஃப்ளாஷ்பேக்ஷன் இல்லாத படம் எந்த படம் அப்படின்னு கேள்வி கேட்டால் எந்த படமே இருக்காது. எல்லா படத்திலும் ஒரு ஃப்ளாஷ்பேக்ஷன் இருக்கும். இதுலையும் இருக்காரு. இதில் அப்பா சரண் அரசியல்வாதியை துவக்கி அதை எப்படியெல்லாம் பின்னாடி கடைசியில் ராம் சரணே முதல்வர் ஆகிறதுக்கு எப்படி வழி அப்படிங்கிறதையும் ஒரு அவுட்லைனாக சொன்னால் கூட அந்த சங்கர் படத்துக்கு உண்டான எல்லா பிரம்மாண்டமும் சரி, எல்லா கதைக்களமும் சரி, அந்த சண்டை காட்சியும் சரி ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. நிச்சயமாக அந்த படம் அவருக்கு ராம் சரணுக்கும் சரி, சங்கருக்கும் சரி நல்ல பேரை அடுத்த கட்டத்துக்கு தான் அந்த படம் நிச்சயமாக கொண்டு போகும். எதிர்வினை இந்த இடத்துல தவிடுபடி ஆகும் அப்படிங்கிறது என்னோட சினிமா பார்வையிலான ஒரு கணிப்பு. படத்தில் பாடல் காட்சியில் நிறைய இடத்துல ரொம்ப அந்த கேமரா ஒர்க் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வர தமிழ் சினிமா பார்த்திங்கன்னா படத்துக்கு படம் ஒருத்தருக்கு நான் மஞ்சினோம் நீ மஞ்சின்னு சொல்லி எல்லா டெக்னீஷியன்ஸுமே அவங்க
ரொம்ப ஈடுபாடாக வேலை செய்கிறாங்கிற விஷயம் ஒவ்வொரு படத்துலையும் தெரியும். கதையில் எப்படி தான் பண்ணாலும் கூட இந்த டெக்னிக்கல் விஷயத்தில் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சு என்னப்பா காரணம்னா பாட்டு தான் காரணம் அப்படிங்க. இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சு என்ன பார்க்கணும்னா படத்தில் ஃபைட்டு தான் காரணம், கதை வலுவான கதை அப்படின்னு பல காரணங்கள் சொல்லுவாங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரம்மாண்டம் தான் சொல்லுவோம். சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா வைக்கிற ஃப்ரேம் இருக்கட்டும், அந்த க்ரௌடு காட்சியாக இருக்கட்டும், பாடல் காட்சியில் அவங்க வைக்கிற பிரம்மாண்டமாக இருக்கட்டும், செட்டாக இருக்கட்டும், ரொம்ப 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 பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இவ்வளவுதான் நவீன டெக்னிக்கல் வந்தால் கூட இன்றைக்கி சாதாரணமாக நம்ம மொபைல் ஃபோனில் எப்படி எப்படியோ டெக்னிக்கல் வச்சா கூட அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து இந்த பிரம்மாண்டம் வந்து படத்தோட பிரம்மாண்டத்தை அப்படியே அடுத்த லெவலுக்கு கொண்டு தான் போயிட்டுருக்கு. நிச்சயமாக அந்த இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை.